துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு மகர சங்கராந்தி பலன் சூப்பரா இருக்க போகுது. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த மகர சங்கராந்தியில வரக்கூடிய ட்ரீ புஷரா இருக்கக்கூடிய அந்த மந்தன் சொல்ற அந்த தேவதை கையில துலாக்கோல் பிடிச்சுன்னு வராரு. உங்க ராசியோட சின்னம் என்ன? துலாக்கோல் தானே. அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? இருந்தாலும் நல்லது கெட்டது கலந்தானே வரும். அதே நான் சொல்லிடுறேன், கேட்டுங்க. ஓகே தானே? துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மகர சங்கராந்தி பலன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் வரும். அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும். அது உத்தியோகத்தில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம். திடீர்னு வரலாம், திடீர்னு கிடைக்கலாம், எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட சொல்லும் செயலும் நீதி நேர்மை தவறாமல் சத்தியம் தவறாமல் இருந்தீங்கன்னா உழைப்பால் உயர்ந்தவர்கள் உங்களை தான் சொல்ல போறாங்க. நீங்க தான் எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க. இவ்வளவு எங்க பாருந்தாரு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, சரிசமமான பலன் கிடைக்கும் இந்த மகர சங்கராந்தி. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உங்க உடம்பையும் நீங்க பார்த்துக்கணும்ல. அப்போ தோட்டம் இருந்தானே தென்னை முள்ள வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ உடம்பு இருக்கணும்ல. உடம்பு ஆரோக்கியமா தானே எதுவுமே செய்ய முடியும். எதை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். என்ன, நான் கரெக்டா தானே சொல்றேன்? அப்போ உங்க உடம்பை பார்க்கும்போது உங்களுக்கு உஷ்ணம் குளிர்ச்சி ரெண்டும் அதிகமா இருக்கும். ரெண்டும் சமமா இருக்கும். ரெண்டும் பேலன்ஸா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? உஷ்ண சம்பந்தப்பட்டதற்கு உண்டான தீர்வை பார்த்துக்கணும். குளிர்ச்சி சம்மந்தப்பட்டதுக்கு உண்டான தீர்வை பார்த்துக்கணும். அதிகமான உஷ்ண சம்மந்தப்பட்ட உணவும் சாப்பிடக்கூடாது, குளிர்ச்சியான உணவும் சாப்பிடக்கூடாது. ஈக்குவலாக இருக்கணும், பேலன்ஸாக இருக்கும். ஒன்று கூடட்டுனா எது கூடுதோ அது மூலிமா நோய் நொடி வந்துடும். அது மட்டும் இல்லை, இடுப்புலேருந்து கால் வரைக்கும் உள்ள பாகத்தில் கவனமாக இருக்கணும். நம்ம ஜனேந்திர உறுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா புரிஞ்சுங்க, ஆணுக்கு உண்டானதும் பெண்ணுக்கு உண்டானதும் அந்த பகுதியிலையும் கவனமாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்போ அதுக்குண்டான டாக்டர் இருக்க தானே செய்வாங்க. அப்போ நீங்கள் போய் பார்த்து தானே ஆக போகிறீங்க. போய் நல்லா தானே ஆகிட போகிறீங்க. அப்புறம் என்ன கவலை? விட்டு தள்ளுங்க. அடுத்ததாக பாருங்க, இந்த மகர சங்கராந்தி பலன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உயர்ந்த எண்ணம் வரும் மனசுல. இது வர்றதுன்னு முக்கியமான விஷயம். நான் எங்க நல்லா இருப்பேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஒண்ணுமே இல்லை, யாரும் உதவி ஒத்தாசை கிடையாது, இப்படிலாம் புலம்பக்கூடாது. என்னால முடியும், நான் நிற்பேன், நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும், அது கொண்டு வரதான் சொல்றேன். கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க தான் சூப்பர். அவ்வளவுதான். சூப்பர்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் இல்லையா? அதை பத்தி உங்களுக்கு தெரியுமே. அப்போ இது இல்லாமல் தான தர்மம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அதிகமா உணவு உடை பொருள் அது விஷயம் வேற, இனிப்பு வாங்கி கொடுக்கணும். இனிப்பும் புளிப்பும் இது கலந்த மாதிரி உள்ள உணவா இருக்கணும். அது ரொம்ப விசேஷம். அதை வாங்கி கொடுங்க. பெண்களுக்கு, திருமணம் நடக்க முடியாத பெண்களுக்கு, உடல் நோயால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு இதெல்லாம் உதவி பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டாலே போதும். அது இல்லாமல் சக்தி வாய்ந்த அம்மன் வழிபாடு. சக்தி வாய்ந்த அம்மன்னா ஆதிபராசக்தி, கருமாரி அம்மன், இது மாதிரி பரமேஸ்வரி, லலிதாம்பிகை, இப்படி சொல்லிட்டே போலாம். ராஜராஜேஸ்வரி, இப்படிப்பட்ட தெய்வ அவதாரங்களை வழிபட்டோம். இவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வங்கள், சக்தி வாய்ந்த அதீத சக்தி வாய்ந்த தெய்வங்கள். அவங்களை வணங்கி வந்தாலே போதுமானது. அப்புறம் என்ன, அவங்களை பிடிக்க முடியுமா என்ன? முடியவே முடியாது. அப்போ இந்த மகர சங்கராந்தி பலன் பார்க்கும்போது துளாராசிக்காரர்களுக்கு நான் சொன்னவாறு நடக்க போகுது, அதை கவனமா இருக்கணும். இந்த தான தர்மங்கள் இறை வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களை யாராலுமே பிடிக்க முடியாது. நீங்கள் உயர்ந்த இடத்தில் போய்கள் என்பதை சொல்லி நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.